ஈஸியா சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல ஏசப்பா வந்து இந்த பேரபிள வச்சு டீச் பண்ணும்பொழுது, உப்ப யூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரு, இப்போ உப்பை போல நம்ம இந்த உலகத்துல இந்த பூமிக்கு நம்ம இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் அவர் உப்பை ஸ்பெசிஃபைடா சொல்றாருன்னு நம்ம அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆனா எதனால அப்படின்னா, யூஸ்வலி உப்போட அந்த ஒரு டெண்டன்சி, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, நம்ம ஃபுட்டுல போடும்போது அது அந்த ஃபுட்டோட ஃபிளேவரை என்ஹான்ஸ் பண்ணி விடும், அதோட டேஸ்ட் இன்னும் கூட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அம்மாருக்குலாம் தெரியும் இல்லையா. ஸோ அதனால வந்து என்ன ரெசிபி பண்ணாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுவாங்க. அண்ட் நார்மல் ஸ்பைசி சேவரி ஐட்டம்ஸ்க்கு சால்ட் எவ்வளோ தேவையோ அதுக்கு போடுவாங்க. ஸோ அது டேஸ்ட் இன்னும் கூட்டி விடும். ஸோ அதே போல இங்க ஏசப்பா எப்படி அதை வந்து கம்பேர் பண்றாரு அப்படின்னா, ஒரு ஃபுட்டுக்கு அதை எப்படி ஃபிளேவரை என்ஹான்ஸ் பண்ணுதோ, விசுவாசிகளாகிய நாம்பளும் அவரோட டிசைபிள், அவரோட சில்ட்ரனா இருக்கிற நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பூமியில உப்பா இருக்கணும். பாக்கி இருக்கிற மக்கள் கிட்ட, பாக்கி இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட நம்ம வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற குட் கேரக்டரிஸ்டிக்ஸை ஆண்டருக்குள்ளாக வெளியே கொண்டு வரணும். அண்ட் அதை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்ப இந்த பூமியில அவங்க இருக்காங்க அப்படின்னா, பாவத்துல சிக்கி கொண்டிருக்காங்க அப்படின்னா, உப்பா இருக்கிற நாம அவங்க வாழ்க்கைக்குள்ள போய் எப்படி வந்து கிரியை செய்யணும், ஒரு கேட்டலிஸ்ட் அப்படி நம்ம அவங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அவங்க அந்த பாவத்துல இருந்து விடுவிக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கிற குட் ஆட்டிடியூட்ஸ், பிஹேவியரை நம்ம என்ஹான்ஸ் பண்ணி விடணும். அவங்க மேபி குட்டி குட்டி காரியத்துல இருக்கலாம், நல்ல காரியம் பண்ணலாமா இருக்கலாம். ஆனா நம்ம அவங்க வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறமா, ஒரு சிஸ்டரா ஒரு பிரதரா நம்ம போனதுக்கு அப்புறம், நம்ம எப்படி வந்து ஆண்டவர் பிள்ளையால அங்க வேலை பார்க்கணும், அவங்களோட நல்ல சுபாவங்களை நம்ம அவங்க வெளிக்கொண்டு வரணும், ஆண்டருக்குள்ளாக நம்ம அவங்கள அழகா நடத்தணும். ஸோ இந்த மாதிரிதான் நம்ம உப்பா இருக்கணுமே தவிர்த்து, அவர் அர்த்தம் என்ன சொல்லிட்டாரு, நம்ம உப்பா இல்ல, அதோட ஃபிளேவர் போயிருச்சு அப்படின்னா there is no use. செகண்ட் திங் கம்ஸ் அட் பிசிக்கல் நியூட்ரிஷன். ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன் பார்த்துட்டோமா. பிசிக்கல் நியூட்ரிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, சால்ட் இன்டேக் நம்ம வந்து இந்த மாதிரி 5 கிராம்ஸ்க்கு மேலேயோ இல்ல எல்லாத்துக்கும், இந்த ஒரு சில பேர்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா, என்ன எடுத்தாலும் சாப்பாட்டுல உப்பு கரெக்டா இருக்கும், பட் இருந்தாலும் அவங்கள சாம்பார் சாதமா உப்பு இன்னும் 2 டீஸ்பூன் போடு, தயிர் சாதமா 4 டீஸ்பூன் போடு, சும்மா எல்லாத்துக்கும் உப்பு 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 உப்புன்னு உப்பு போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், நம்ம உடம்பு டிட்டோரியேட் பண்ணிடும், கெடுத்துரும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளட் ப்ரெஷர் வரும். எப்படி இந்த சால்ட் வந்து பிளட் ப்ரெஷர் வரும், எல்லாருமே சொல்லுவாங்க பிளட் ப்ரெஷர், பிபி வரும், உப்பு சாப்பிட்டா பிபி வரும், உப்பு சாப்பிட்டா பிபி வரும். எப்படி வரும் அப்படின்னா, நம்ம உப்பு சாப்பிடுறோமா, ஃபுட் மூலியமா உள்ள போதா, அது டைரக்டா என்ன பண்ணும், நம்ம ரத்த ஓட்டத்துல போயிட்டு அது அப்படியே அப்சர்வ் ஆயிக்கும், ஊறும், அதுல போயிட்டு கலந்துருமா. ஸோ ரத்த ஓட்டத்துல அது போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, வாட்டர், நம்ம உடம்புல தண்ணியும் தானே இருக்கு, தண்ணியாலே தானே செய்யப்பட்டிருக்கு, அந்த தண்ணியை போய் அதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த உப்பு போயிட்டு அட்ராக்ட் பண்ண ஸோ நம்ம பிளட்ல என்ன ஆகும், வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து ஆக ஆரம்பிக்கும், அதாவது தண்ணி வந்து சேர ஆரம்பிக்கும். அதனால தண்ணி சேர ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அடுத்து நம்ம பிளட்